தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் இணைந்து நடத்தும் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டித் தொடர் ஆகஸ்ட் 1 மற்றும் 2, 3 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியினை திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சி, லால்குடி, முசிறி, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, திருவெறும்பூர் உள்ளிட்ட 8 கோட்டத்தில் இருந்து 8 அணிகள் போட்டியில் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் லால்குடி அணியும் துறையூர் அணியும் மோதின. இதில் லால்குடி அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. முதல் இடம் பிடித்த லால்குடி அணிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் இடம் பிடித்த துறையூர் அணி வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். அதேபோல் 3ஆம் இடம் பிடித்த ஸ்ரீரங்கம் அணியினருக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசு கோப்பையை வழங்கினார். மேலும் 4ஆம் இடம் பிடித்த மணப்பாறை அணியினருக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசு கோப்பைகளை மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி வழங்கினார். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் சஞ்சீவ், மாவட்ட செயலாளர் ஐயனார், மாவட்ட பொருளாளர் பெரியண்ணன் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அந்தோணிதுரை ஆகியோர் தலைமை வகித்து போட்டியினை வழிநடத்தினர். பொதுவாக ஒரு விளையாட்டு விழா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா துவக்க திருப்பி பிரைஸ் கொடுக்குறத எனக்கு தெரிஞ்சது முன்னாடி இல்லை. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராம நிர்வாக சங்கம் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு காலையில் நானே இனாகிரேட் பண்ணுறதுனால நானே ஒரு பிரைஸ்லாம் இது 2 நாள் நிறைய இருந்தது. நாங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் முடிவு பண்ணி இருக்கிறவங்க வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியும் நேரத்துலேருந்து நம்ம சென்சஸ் நம்ம ஹவுஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கான பேசிக்ஸ் ஒர்க்கில் உங்களுடைய ஹெல்ப் நிறைய தேவைப்படுது அந்த எலிமினேட்டர்ஸ் அந்த சூப்பர்வைசர்ஸ்க்கு. ஸோ அதை இந்த 2 நாள் அவங்களே பார்க்க சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நாளையிலேருந்து நீங்கள் போய் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருவீங்க. என்னை பொறுத்தவரை இந்த 2 நாளில் நீங்கள் உங்களுடைய அந்த இளமை கால அந்த புத்துணர்ச்சியோட நீங்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுவதன் மூலமாக உங்களுக்கான அந்த ஒரு அயற்சியெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோட நாளையிலேருந்து நீங்கள் பணிக்கு வருவீங்க. இந்த மிக சிறப்பாக விளையாடுகின்ற பல்வேறு அணிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை 10 டீமா 8 டீம்ஸ் ஆடி இருக்கீங்க. ஒரு 4 பேருக்கு இங்கே ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த விளையாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னோம்னா கலந்துக்கிறதே பெரிய விஷயம் தான். நமக்கு இருக்கிற ஒர்க் லோடில் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு 2 நாள் எந்த விதமான ஒரு கவலை இல்லாமல் ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன், மற்ற டென்ஷன் எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ரிலாக்ஸ்டாக இந்த விளையாட்டை விளையாண்டுருக்கோம். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு இது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதன் மூலமாக நமது பணிகள் செவன நடக்குங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுயநலத்தோடு தான் நாங்கள் இந்த இதுக்கு உங்களுக்கு அனுமதியும் நாங்கள் சரி சந்திக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு விழா நடத்துறதுக்கு நம்ம நேஷனல் காலேஜ்லேருந்து உங்களுக்கு இந்த கிரவுண்டை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அசோசியேஷன் அம்பையர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே நிறைய ஹெல்ப் உங்களுக்கு பல்வேறு சைட்லேருந்து வந்திருக்கு. ரிட்டையர்டு பிஏஓ ஒருத்தர் இன்னமும் ஒரு பிரிஸ்காக பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரியவர் நம்மளோட இருக்கார். ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கான இந்த ரிலாக்ஸேஷனை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக அதுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த விழாவை பொறுத்தவரையும் இந்த விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற லால்குடி அணியில் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி 2ஆம் இடம் பெற்ற துறையூர் அணியினர் அவர்களுக்கும், 3ஆம் இடம் பெற்ற ஸ்ரீரங்கம் அணியினர் மற்றும் மணப்பாறை அணியினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய சங்கம் இந்த ஒற்றுமை உணர்வோடு தொடர்ச்சியாக நீங்கள் பல்வேறு வகையில் உங்களுடைய பணிகளிலும் சரி விளையாட்டிலும் சரி கவனம் செலுத்தி நீங்கள்
எடுத்து இந்த விளையாட்டு போட்டி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்ததில் உங்களுடைய நிர்வாகிகள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே நிறைய பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்குமே நான் ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு. ஸோ அதனால தான் நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்ற அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு விரைவு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.